நம சிவாய வாழ்க. நாம் பிப்ரவரி மாதத்தினுடைய மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது ராசி பலனை பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் எப்படி இருக்கிறது, மேச ராசிக்கு கிரக நிலையெல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பது முதலில் ஆராய்வோம். மேச ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். அது ஒரு அற்புதமான நிலை. அது பார்த்துட்டிங்கன்னா குரு மேச ராசியில் இருக்குது. அந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா குரு வீட்டில் இருக்கு. செவ்வாய் குரு வீட்டிலும் குரு செவ்வாய் வீட்டிலும் பரிவர்த்தனை அடிப்படையில் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாயினுடைய ராசியின் அடிப்படையில் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக காணப்படுது. இப்போ பரிவர்த்தனை பெற்றோன்னு குரு தன்னுடைய குரு வீட்டுக்கும் செவ்வாய் வீட்டுக்கும் போகும் பட்சத்தில் இவர் 4 கிரகங்கள் சம்பந்தப்படுகிறது. செவ்வாயுடன் 4 கிரகங்களுடைய அமைப்பு அங்கு சேர்க்கைப்படுகிறது. குருவும் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த 4 கிரகங்களும் ஒன்று பகையாகவும் நட்பு கிரகங்களாகவும் 2ம் வரும் பட்சத்தில் இந்த மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும். இந்த ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தா நன்மையும் சேர்க்கை பெற்றும் தீமையும் சேர்க்கை பெற்று இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறது. இப்போ ராசிநாதன் செவ்வாயின்னு சொல்லிச்சுட்டா இது எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டா 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு வச்சுட்டா சகோதரன் மூலம் தீமை, வம்பு, வழக்கு, சண்டை. அங்கு இளம் வயதினராக இருந்தால் கல்வியில் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் என்று சொன்னால் அவர் ஜாதகராக இருந்தால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய் தன்மையை எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு. இல்லது கடன். இவற்றின் மூலம் ஜாதகருக்கு, அதாவது இந்த ராசிநாதருக்கு, மேச ராசிநாதருக்கு இதன் மூலம் வம்பு, வழக்கு, பிரச்சனை ஏற்படுத்தும். அங்கே சுக்கிரனும் இணை பெறுகிறது. அங்கே சுக்கிரன் இணை வரும்போது 2 அப்படின்னா குடும்பம், 7னா மனைவி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் மூலம் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது என்று சொல்லுது. ஒரு வகை சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஒரு வகையில் பிரச்சனையை ஏற்படுத்துது. இது நன்மை அதிகமாக என்று பார்த்தா நன்மை அதிகமாகத்தான். எதுக்குள்ள நன்மை? மனைவி மூலம், சகோதரர் மூலம், நண்பர்கள் மூலம் எல்லா வகையும் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது. இவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் காணப்பட வேண்டும். இந்த மகர ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அங்கே குடும்பம், வருமானம், தனஸ்தானம் சொல்கிறோம். குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானத்துடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படி வரும் பட்சத்தில் குடும்பத்தில் பண வரவுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுது. பண வரவில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துது. குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு, மனைவியிடம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்களிடம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு எடுத்துக்காட்டுது. 3ஆம் இடம் போகும் வச்சுங்க, அந்த ராசிக்கு 3ஆம் இடம். இந்த ராசி மேச ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதி புதன். அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருக்காங்க. தனுசு வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்குறாங்க. மிதுனத்தை பார்க்கும் பட்சத்தில் ஒரு வகை இது மிக பெரும் ஒரு அற்புதமான அமைப்பாக இருந்தாலும் கூட அது கூட இணைவு பெறுகின்ற கிரகம் செவ்வாயும் சுக்கிரனும். செவ்வாய் பகை கிரகம். பகை கிரகத்தின் மூலம் அது பரிவர்த்தனை ஆகும் வரையில் பிரச்சனையும், அதாவது இந்த வீட்டில் இருக்கும் வரை அந்த செவ்வாய் எவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தை 22ஆம் தேதி வரலும் இருக்காங்க. அதை வரையிலும் இந்த புதனுக்கு 3ஆம் இடத்தின் அடிப்படையின் மூலம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தை 22ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 5/2/24, அது வரலும் இவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சொல்லுது. அதுக்கப்புறம் 4ஆம் இடம். இது 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், முதலீடு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. வித்தைஸ்தானம் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா இவங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் ஏறிய நட்சத்திராதிபதி அந்த ஸ்தானத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னா சூரியன் பார்க்குறாங்க. சூரியன் யாரு? அந்த ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பட்சத்தில் 4ஆம் இடத்து மாத்ரு இவங்களுக்கு அம்மா வகையின் மூலம் கொஞ்சம் வெப்ப நோய் தாக்கும்.
அதாவது சூட்டின் அடிப்படையில் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அடிவயிறில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. 4 முதலீடு. சூரியன் வரும் பட்சத்தில் அந்நியர் மூலம் முதலீடை ஈர்க்கக்கூடிய அமைப்பு வருது. அந்நியர் மூலம் லாபத்தையும் பெறக்கூடிய ஜாதகர் வருது அப்படிங்கிறது காமிக்குது. சரி, 5ஆம் இடம் போகிறோம். 5ஆம் இடம் என்ன அப்படின்னு சொன்னால் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானம் கௌரவஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு? புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த அந்த 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு இங்கே மேசத்தில் இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அது பார்க்கும் பட்சத்தில் தீமை ஏற்படுகிறது. பார்வையின் அடிப்படையில் நன்மையை ஏற்படுத்துகிறாங்க. தீமையே அங்கே வருது, இருந்தாலும் அங்கே பிறகு நன்மை வருகிறது. தீமை வந்தது பிறகு பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கு நோய் அல்லது ஸ்கூலினுடைய பிரச்சனை, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனை, அந்த சூரியன் அந்த 6ஆம் வீட்டில் இருந்துட்டா அங்கே நீர் சார்ந்த அமைப்பின் மூலம் துன்பத்தை ஏற்படுத்துறது. அது வந்து மகரங்கிறது ஒரு சலசலப்பான ஒரு ஏரியா. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா நீர்னால அவங்களுக்கு கொஞ்சம் மூக்கில் பிரச்சனை ஏற்படுத்தும், உடல் வகையில் பிரச்சனை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு. இந்த மேசராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்லி பார்த்தா அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காங்க. கேது பகவான் என்ன செய்யுது? கடன் ஏற்படுத்துது. அதன் மூலம் பிரச்சனையும் கொடுக்குது, பதபதைக்க வைக்குது. இவங்க காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. யாரு? அந்த புதன் அந்த வீட்டின் அடிப்படை 4ஆம் அதிபதி. அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி புதன் அந்த இடத்துல இருந்து 4ஆம் வீட்டில் இருக்கு. அதாவது தனுஷ் வீட்டில். அதன் அடிப்படையில் செவ்வாயும் சேர்க்கை பெறுகிறது, சுக்கிரனும் ஏற்படுகிறது. சேர்க்கை பெறும் பட்சத்தில் கடனை கொடுத்து அவங்க வருமானத்தில் தடையை ஏற்படுத்துது. கேதுனா ஒரு வகையான தடை அப்படின்னு அர்த்தம். வருமானத்துக்கு தடை அப்படிங்கிறது இங்கே சொல்லுது. அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவி, களத்திரக்காரகம். இது முக்கியமாக சொல்லக்கூடியது களத்திரத்தை தான் சொல்லும், நண்பர்களை சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கவங்கள சொல்லும், உறவினர்களை சொல்லும். இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ என்ன, இந்த மேசராசிக்கு இப்போ ஜாதகர் சாமானிய மக்களை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, களத்திர காரகமாகவே பார்க்குறோம். அவங்க சுக்கிரன் எங்கே இருக்காங்க? அந்த ஸ்தானத்திலிருந்து 3ஆம் வீட்லேயும் மேசத்திற்கு அவங்க 9ஆம் வீட்லேயும் இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் 3னா சிறிய வகை கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். 3னாவே ஒரு வகை சின்னது, அப்படி சின்ன வகையில் பிரச்சனை. அங்கே 9ஆம் அதிபதி வந்துட்டனால மேசராசிக்கு 9ஆம் வீடு வந்து அங்கே போய் உட்காந்துருக்கனால இந்த சின்ன பிரச்சனையை ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு வச்சுட்டா செவ்வாய். அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா குரு மீட் ஆகிறார். அங்கே வந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுது. குரு அங்கே வரும் பட்சத்தில் சிறிய தடை காணாமல் போயிடுது. அவங்களுக்கு இனம் தெரியாமையே, அவங்களுக்கே தெரியாமையும் சில சமயம் மறையக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும். சரி, இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தை 28ஆம் தேதி தன்னுடைய தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறாங்க. மகர ராசிக்கு போகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் முதலிடத்தின் அடிப்படையில் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. தன்னுடைய அங்கே 10ஆம் இடம்னு சொன்னால் கர்மஸ்தானம். ராசிக்கு பணம் வரக்கூடிய வேலை செஞ்சோ தொழில் செஞ்சோ அல்லது வியாபாரத்தின் அடிப்படையிலோ இன்னும் பணம் வரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுது. அதன் அடிப்படையில் அங்கே சூரியன் இருக்காங்க, அடுத்து செவ்வாயும் போயிடுறாங்க, சுக்கிரனும் 3 கிரகங்கள் சேர்க்கை பெறுது. திரிகோணத்தில் கேது வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறது? தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அங்கே கேது வந்துட்டாங்களா, இந்த கேது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இங்கே பகைக்கிரகங்களாகவே செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பகைக்கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தீமையை ஏற்படுது. அங்கே வருமானத்தில் தடையை ஏற்படுத்தி அங்கே தீமையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே வருது.
ஆகையனால கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த கேது பகவானுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வழிபாடின் அடிப்படையில் இவங்க அந்த தடையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து 9ஆம் வீடு, ராசிக்கு 8ஆம் வீடு. ராசிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அங்கே ராசி நாதன் அங்கே ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் இருக்காங்க. ஆகையினால 8ஆம் வீட்டுக்கு அது 2ஆம் வீடாக இருக்கு. 8ஆம் வீட்டுக்கு 2ஆக இருக்கும்போது அங்கே 2 என்று சொன்னால் அங்கே வருமானத்தையும் நல்ல ஸ்தானத்தையும் அமைப்பு ஏற்படுத்துது. அங்கே நட்பு கிரகம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நட்பு கிரகம் வீட்டில் உட்காரும் பட்சத்தில் பரிவர்த்தனை பெறும் பட்சத்தில் இவங்களுக்கு நன்மையாகவே அங்கே வருது. ஆகவே இவங்க கவலையினுடைய மறதியில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தனுசு வீடு. தனுசு வீடுனா 9ஆம் வீடு. தனுசு வீடு குரு சம்மந்தப்படுறார். பரிவர்த்தனையின் மூலம் குரு சம்மந்தப்படும் பட்சத்தில் குரு நல்ல விதமான பரிவர்த்தனை ஏற்படுத்துகிறாங்க. ஆகையினால் ஒரு தெய்வீகமான ஒரு கோவில் குளம், தர்மகாரியம், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுது. ஆகையினால இவங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்து இங்கே சூரியன், அதை 10ஆம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லை, அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காங்க. அங்கே சனி ஆட்சி பெற்று காணப்படுறதுனால இவங்களுக்கு மகர ராசிக்கு அந்த மகர ராசியில் தான் சூரியன் இருக்குது, புதன் இருக்குது. அங்கே மேச ராசியினுடைய மேசராசின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். அதனால் இவங்களுக்கு கர்மஸ்தானத்தில் நல்ல சூரியன் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரம் தடைப்பட்டு மேன்மை அடையுது என்னங்கிறத எடுத்துக்காட்டுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் 11ஆம் வீடு. அங்கே ஆட்சி பெற்று காணப்படுகிற சனி மேசராசிக்கு அது பாதக வீடாக இருக்கும் பட்சத்திலும் கூட பாதகம் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுது அப்படிங்கிறது காமிக்குது. எப்படி பாதகம் சாதகமாக மாறும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒருத்தவங்க கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவனுக்கு கடன் சுமை ஒரு பாதகம். ஆனால் கடன் கொடுக்குறவனே மறைஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து லாபம். பாதகம் லாபமாக மாறக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடுனா அங்கே வந்து ராகு பகவான் இருக்காங்க. ராகு பகவான் எப்படி இருக்காங்க அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுடைய தொடர்பு, ஜாதகருக்கு வெளிநாட்டுடைய தொடர்பு மூலம் அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது. நமசிவாய வாழ்க.